மதுரை மெட்ரோ ரயில் திட்டத்திற்காக நிலம் கையகப்படுத்தும் பணிகள் துவங்க உள்ளதாக சென்னை மெட்ரோ ரயில் நிர்வாக இயக்குனர் சித்திக் தெரிவித்துள்ளார். மதுரை மெட்ரோ ரயில் திட்டம் 11,340 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்தப்பட உள்ளது. ஒத்தக்கடை முதல் திருமங்கலம் வரை 32 கிலோமீட்டர் தூரத்திற்கு 17 ஸ்டேஷன்களுடன் அமைய உள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் கிழக்கு திருச்செந்தூரில் சிலருக்கு வழங்கிய பட்டாவை ரத்து செய்ய கோரிய வழக்கை உயர்நீதிமன்ற மதுரை கிளை தள்ளுபடி செய்துள்ளது. மனுதாரர் பொதுநல வழக்கு என்ற பெயரில் சட்ட நடைமுறைகளை தவறாக பயன்படுத்தியதால் அவருக்கு 10,000 ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளது. தனியார் கல்வி நிறுவனங்கள் உள்ளிட்ட மின் இணைப்புகளில் உச்ச நேர மின் பயன்பாட்டை கணக்கெடுக்க டிஓடி எனப்படும் டைம் ஆஃப் தி டே மீட்டர் பொருத்தும்படி பொறியாளர்களுக்கு மின் வாரியம் உத்தரவிட்டுள்ளது. தமிழக மின் நுகர்வானது தினமும் காலை மாலையில் சராசரியாக 16,000 மெகாவாட்டாகவும் மற்ற நேரங்களில் 15,000 மெகாவாட்டாகவும் உள்ளது. இதனால் தொழிற்சாலை போன்றவற்றில் காலை மாலையில் பயன்படுத்தப்படும் மின்சாரத்திற்கு பீக் அவர் சார்ஜ் எனப்படும் உச்சநேர கட்டணம் வசூலிக்கப்படுவது குறிப்பிடத்தக்கது. சட்டவிரோத நடவடிக்கைகள் தடுப்பு சட்டத்தின் கீழ் தடை செய்யப்பட்ட பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா அமைப்பின் முன்னாள் தலைவர் அபுபக்கருக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கில் மருத்துவ காரணங்கள் அடிப்படையில் ஜாமீன் வழங்க உச்சநீதிமன்றம் மறுத்துள்ளது. இந்தியாவில் பயங்கரவாத செயல்களுக்கு நிதி திரட்டியதுடன் ஆயுத பயிற்சி முகாம்களை ஏற்பாடு செய்ததாக அபுபக்கர் மற்றும் PFI அமைப்பு சதித்திட்டம் தீட்டியதாக தேசிய புலனாய்வு முகமையால் குற்றம் சாட்டியது. இதையடுத்து PFI அமைப்பை கட்டுப்படுத்த மேற்கொள்ளப்பட்ட NIA-வின் ஒருங்கிணைந்த முயற்சியின் ஒரு பகுதியாக அபுபக்கர் கடந்த செப்டம்பர் 2022ஆம் ஆண்டு கைது செய்யப்பட்டார். ISIS போன்ற உலகளாவிய பயங்கரவாத குழுக்களுடனான தொடர்புகளை மேற்கோள் காட்டி PFI மற்றும் அதன் துணை அமைப்புகளையும் மத்திய அரசு செப்டம்பர் மாதம் தடை செய்தது. இந்நிலையில் அபுபக்கர் தாக்கல் செய்த ஜாமீன் மனுவை விசாரணை நீதிமன்றம் நிராகரித்ததை அடுத்து உயர்நீதிமன்றத்தில் அவர் மேல்முறையீடு செய்தார். வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் தடை செய்யப்பட்ட மற்றொரு அமைப்பான சிமியுடன் அபுபக்கருக்கு தொடர்புள்ளதாக கூறி அவரது ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்துள்ளது. குளித்தலை அருகே உள்ள கல்லணை கிராமத்தில் அனைத்து தரப்பினரையும் ஒருங்கிணைத்து மாடு மறிக்கும் திருவிழாவை நடத்த கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை அவசர வழக்காக விசாரிக்க சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை மறுத்துவிட்டது. போக்குவரத்து தொழிலாளர்களின் கோரிக்கையை நிறைவேற்ற வலியுறுத்தி ஜனவரி 22ஆம் தேதி சிறை நிரப்பும் போராட்டம் நடத்தப்படும் என்று CITU அறிவித்துள்ளது. மதுரை மத்திய சிறையில் துணை கண்காணிப்பாளர் அந்தஸ்திலான மோப்ப நாய் அஸ்ட்ரோ உயிரிழந்ததை அடுத்து அதற்கு 21 குண்டுகள் முழங்க காவல்துறை சார்பில் இறுதி மரியாதை செலுத்தப்பட்டது. திண்டுக்கல்லில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகி கொலை செய்யப்பட்ட வழக்கில் ஆட்டோ ஓட்டுநரை கைது செய்த போலீசார் தலைமறைவான மற்றொருவர் குறித்து விசாரித்து வருகின்றனர். மதுரை மாநகரில் காவல்துறையினரின் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மற்றும் ரோந்து பணிகளால் குற்ற செயல்கள் வெகுவாக குறைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மதுரை நகரை குற்ற செயல்கள் இல்லாத நகராக மாற்ற மாநகர காவல்துறை பல்வேறு நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகிறது. இதன் விளைவாக கடந்த 2023ஆம் ஆண்டை விட 2024இல் குற்ற செயல்கள் வெகுவாக குறைந்துள்ளதாக கூறப்படுகிறது. ஈவேரா குறித்து அவதூறு கருத்துக்களை பதிவு செய்த நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது ராமேஸ்வரம் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் ஒரு சில இடங்களில் இன்று முதல் ஜனவரி 23ஆம் தேதி வரை இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் ஜனவரி 18, 19 ஆகிய தேதிகளில் டெல்டா மாவட்டங்களிலும் ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களிலும் காரைக்காலிலும் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. நில மோசடி விசாரணை தொடர்பாக தவறான தகவலை பரப்பியதாக தொடரப்பட்ட வழக்கில் யூடியூபர் சவுக்கு சங்கருக்கு ஜாமீன் வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தூத்துக்குடியில் மாவட்ட அறிவியல் மையம் அமைக்க வேண்டும் என மக்களவை உறுப்பினர் கனிமொழி MPக்கு எம்பவர் இந்தியா அமைப்பின் கௌரவ செயலர் சங்கர் கோரிக்கை மனு கொடுத்துள்ளார். வலுவான வரி வருவாயின் காரணமாக இந்தியாவின் நிதி பற்றாக்குறை இனி வரும் ஆண்டுகளில் தொடர்ந்து குறையும் என்றும் அடுத்த 2 நிதி ஆண்டுகளுக்கு
6.70% பொருளாதார வளர்ச்சியுடன் வேகமாக வளரும் மிகப்பெரிய பொருளாதாரமாக இந்தியா தொடரும் என்றும் உலக வங்கி தெரிவித்துள்ளது. அமெரிக்காவின் வெள்ளை மாளிகை மீது டிராக்டரை மோதச் செய்து தாக்குதல் நடத்த முயன்ற இந்திய வம்சாவளி இளைஞர் சாய் வர்ஷித் கந்துலா என்ற இளைஞருக்கு 8 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து அந்நாட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா மீதான வழக்கு விசாரணையின் ஒரு பகுதியாக சிலரின் அசையா சொத்துக்களை அமலாக்கத்துறை முடக்கியுள்ளது. அதன் மதிப்பு 300 கோடி ரூபாய் ஆகும். இந்தியாவில் இணைய சேவையை பயன்படுத்துவோரின் எண்ணிக்கை 90 கோடியை இந்த ஆண்டு தாண்டும் என்பது தெரியவந்துள்ளது. கேரள மாநிலம் பாலக்காட்டில் ஆற்றில் குளிக்கச் சென்ற போது நீரில் மூழ்கி ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.